அதிமுகவில் அதிரடி 234 தொகுதிகளிலும் இபிஎஸ். தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியே போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் 234 விருப்ப மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எல்லை தாண்டிய மீன்பிடிப்பு, 35 வங்கதேச மீனவர்களை கைது. இந்திய கடல் பகுதியில் அத்துமீறி மீன்பிடித்ததாக 35 வங்கதேச மீனவர்களை இந்திய கடலோர காவல் படை கைது செய்தது. அவர்களிடமிருந்து 2 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணைக்காக மேற்கு வங்க காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பேரணி. 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றும் ஒன்றிய அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பேரணி நடத்தினர். இதில் TR பாலு, கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்று விக்ஷித் பாரத் ஜி மசோதாவை கைவிடக் கோரி முழக்கமிட்டனர். எதிர்க்கட்சி அல்ல, எதிரிக்கட்சி தலைவர் என முதல்வர் ஸ்டாலின் தாக்கு. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக செயல்படாமல் எதிரிக்கட்சி தலைவராக செயல்படுகிறார் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். 100 நாள் வேலை திட்ட விவகாரத்தில் மத்திய அரசுக்கு ஆதரவாக இபிஎஸ் இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர் இதனை எதிர்த்து திமுக சார்பில் போராட்டம் நடைபெறும் எனவும் அறிவித்தார். வெற்றியின் பின்னணியில் மனைவி, முதலமைச்சர் நெகிழ்ச்சி. சென்னை கொளத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் மு.க. ஸ்டாலின், எனது வெற்றிக்கு பின்னால் எனது மனைவிதான் உள்ளார் என தனது தனிப்பட்ட நெகிழ்ச்சியான தருணத்தை பகிர்ந்து கொண்டார். இந்த செய்திகள் பற்றி உங்கள் கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம பிரைம் இந்தியா டிவி அனைத்து சோஷியல் மீடியா பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.